என் லைஃப்ல 99 ப்ராப்ளம் இருக்கு. என் ஒய்ஃப் பக்கத்துல வந்துட்டா ப்ராப்ளம் 100 ஆயிடும். ஃபாரின்ல எல்லாம் பீஸா பர்கர் சாப்பிட்டதுமே வயிறு ஃபுல்லாயிடும். ஆனா இங்க பீஸா பர்கர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே போதும் போதும் வீட்டுல இருக்கிற சாப்பாடு போய் சாப்பிடணும் இல்லன்னு சொல்லுவாங்க. பீஸா பர்கர் சாப்பிட்டதுக்கு தான் ரொம்ப பசிக்குது, போய் சமையல் பண்ணுப்பா. ஏங்க நம்ம நிம்மதியா இருக்கணும்னா என்னங்க பண்ணணும்? அப்போ ஒரு 10 நாளைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு நீ போயிடு. நீ நிம்மதியா இருக்க, நான் நிம்மதியா இருக்கேன். ஐயோ, பால் பொங்கிரு போல இருக்குது, மறந்துட்டு வந்துட்டேன். ஏங்க சர்க்கரைக்கும் கரும்பு சர்க்கரைக்கும் என்னங்க வித்தியாசம்? என்னடி இது கூட தெரியாதா? சர்க்கரை பக்கத்துல கரும்பு வை, கரும்பு சர்க்கரை எடுத்து சர்க்கரை. இது கூட தெரியல. சும்மா உட்காந்துருந்தா எவ்வளவு அழகா இருக்கா என் பொண்டாட்டி, எவ்வளவு ஸ்டைலா இருக்கா. வாய திறந்தா டீய போடு காப்பிய போடுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி வேலையை வாங்கி கொண்டு வருவா. மார்க்கெட்ல என்ன சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இவ்வளவு நேரம்? போய் ஏதோ வேலை இருந்தா பாருங்க, எனக்கு டீ வச்சு எடுத்துட்டு வாங்க போங்க. அம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? மாப்பிள்ளை என்ன பண்றாரு? அவருக்கு என்ன வேலை? அவர் ஃப்ரெண்டோட ஊர் சுத்த போயிருக்காரு. ஏங்க எங்க அண்ணன் அன்னைக்கு இப்பவே ரம்ஜானுக்கு சாரி நைட்டி எல்லாமே வாங்கி கொடுத்தான் தெரியுமா? நீங்களும் தான் இருக்கீங்களே. வாங்கி மட்டும் தான் தருவான், நான் துவைச்சே தரேன். ஏங்க நான் கருப்பா இருந்தா என்ன கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? பண்ணவே மாட்டேன். சரி நான் கருப்பா இருந்து எங்க அப்பா கார் வாங்கி தந்தா கல்யாணம் பண்ணிப்பீங்களா? எங்க அப்பா கார் வாங்கி கொடுத்தாருன்னு கருப்பு குலாப் ஜானை கல்யாணம் பண்ணேன்னா அப்புறம் என் பிள்ளைக்கு நான் வந்து ஹெலிகாப்டர் தான். சம்பா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. என்னது இது? ஜூஸ். நான் தண்ணி தானே கேட்டேன். நான் ஜூஸ் கொண்டு வருவேன். அப்ப காபி கேட்டேன். டீ கொண்டு வருவேன். இட்லி கேட்டா தோசை கொண்டு வருவேன். குலாப் ஜாமுன் கேட்டா ரசகுல்லா கொண்டு வருவேன். ஏன் சுத்தி வச்சு பேசுற? ஏதோ வந்து நேரா பேசு. நான் எது கேட்டாலும் செய்ய மாட்டேன், அது மாத்தி மாத்தி தான் செய்வேன். உன் இஷ்டத்துக்கு பண்ணுவேன். சரி எடுத்துட்டு போயிட்டா. சரி என்னவோ அம்மா மாதிரி பாத்துப்பியா? என்னையவே அம்மா தான் பாத்துக்கிறாங்க, இதுல இவ வேற. ஆமா, எதை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டேன்? நான் ஒரு தடவை உங்க வீட்டுக்கு வந்தேன். அப்போ நீங்க துணி துவைச்சு போட்டு பாத்துருந்தா. ஏங்க எனக்கு கொஞ்சம் காசு வேணும். எவ்வளவு காசு? நிறையலாம் வேண்டாம், 10,000. 10,000 ரூபாயா? ஏன் சத்தம் போடுறீங்க? நான் 10,000 தானே கேட்டேன், 10 லட்சமா கேட்டேன். இப்போ உனக்கு எதுக்கு 10,000 ரூபா? நானே ஒரு ட்ரெஸ் பார்த்தேனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உன் சைஸுக்கா? ஆமா. இங்க பாரு, உன் சைஸுக்கெல்லாம் கூடாரம் தான் கிடைக்கும். அதுதான் 10,000 ரூபா வரும். இப்ப பணம் இல்ல, போய் வேலை பாரு. ஏங்க நான் எப்படி இருக்கேன்? அழகா இருக்கேன். எனக்கு இந்த Dress கலர் எப்படி இருக்கு? உனக்கு எப்பவுமே ப்ளூ கலர் Dress நல்லா தான் இருக்கும். நான் போட்டுக்கிறது என்ன? சர்க்கரைக்கும் கரும்பு சர்க்கரைக்கும் என்னங்க வித்தியாசம்? என்னடி இது கூட தெரியாதா? சர்க்கரை பக்கத்துல கரும்பு வை, கரும்பு சர்க்கரை எடுத்து சர்க்கரை. இது கூட தெரியல. ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? காத்து வாங்கிட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ள காத்தே இல்லைங்க, வரும்போது கொஞ்சம் சேர்த்தி வாங்கிட்டு வாங்க. காத்து காத்து காத்துக்கு நான் எங்கடா போவேன்? அவ காதல் வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா என் காதல் நிஜம். வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாட்டி தானே காதல் பூக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நெஞ்சுக்குள்ள காதல் பூத்து குலுங்கிருச்சுன்னு செருப்பு கட்டி மூஞ்சி மாதிரி அடிச்சு போடுவேன். அது என்ன உங்களுக்கு மட்டும் காதல் பூக்கிறது குலுங்கிறது உதிர்றது? நெஞ்சுக்குள்ள என்ன பூச்செடியை தண்ணி ஊத்தி கடையா வளர்க்குறீங்க? கேரளா பொண்ணு 15 வயசு, எழுத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்குங்கிற தப்பாச்சே. நம்ம இருக்கும்போது இன்னொருத்தங்க வந்து சைட் அடிக்கிறான்னா எல்லாத்துக்கும் தெரியுமே நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு. யார் அவன்?
சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. நம்மள நாமளே பாத்துக்கிட்டாதான் உண்டு. வாடா.